டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நாம் பதிவில் பார்க்க போவது விஜயதசமியின் சிறப்புகளும் வழிபாடு முறைகளும் இதை பற்றித்தான். மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் 9 நாட்கள் கடுமையாக போர் செய்து 10வது நாட்கள் தான் மகிஷாசுரனை வென்று வீழ்த்தியதாக சொல்லப்படுகின்றது. மகிஷாசுரனை வெல்லும் பொழுது அம்பாள் பல ஆயுதங்களையும் போர் புரிவதற்காக உபயோகப்படுத்தினார்கள். இந்த ஆயுதங்களை புனிதப்படுத்துவதற்காகவும் அந்த ஆயுதங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்குமாக தேவர்கள் அந்த ஆயுதங்களை வைத்து பூஜைகள் செய்கின்றார்கள். இந்த திருநாளைத்தான் நாம் ஆயுத பூஜையாகவும், அவருக்கு 10வது நாள் ஜெயம் கிடைத்ததனால் விஜயதசமியாகவும் நாம் வழிபாடு செய்கின்றோம். ராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா ராமபிரான் ராவணனை பல நாட்கள் கடுமையாக போர் புரிச்சு இந்த விஜயதசமி தினத்தன்றுதான் அவருக்கு வெற்றி கிடைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதே போல்தான் மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் அவர்களுடைய ஆட்சி, அதிகாரம், படைபலம் இது அத்தனையுமே இழந்து 12 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டு 1 ஆண்டுகள் மறைந்து வாழ வேண்டும் என்ற நிபந்தனைகள் அனைத்தையுமே முடித்துவிட்டு அவர்கள் இழந்த செல்வங்கள், ஆட்சி, படைபலம் இவை அனைத்துமே அவர்கள் திரும்ப பெற்ற அந்த நாள்தான் இந்த விஜயதசமி தினமாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் அந்த விஜயதசமி தினத்தன்றுதான் அவர்களுக்கு இந்த இழந்த அனைத்துமே கிடைக்க பெற்றதாகவும் புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றது. வட இந்தியால பாத்தீங்கன்னா ராமலீலா தசரா என்ற பெயரில் தான் வட இந்தியால ராவணனை ராமபிரான் கொன்ற இந்த திருநாளை அவங்க வழிபாடு செய்கின்றார்கள். ஆகையால் இந்த சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தரக்கூடிய இந்த திருநாள் அன்று நாம் இந்த திருநாளை தவற விடாமல் நமக்கு என்னென்ன பொருட்களை நாம் உபயோகப்படுத்துகின்றோமோ நமது சொந்த உபயோகத்திற்காக அந்த அத்தனை பொருட்களும் அந்த பொருட்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் அந்த பொருட்களை நாம் என்றென்றும் உபயோகப்படுத்துவதற்காகவும் இந்த திருநாள் அன்று அந்த பொருட்களை வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அத்தனை இதிகாச கதைகளுமே சரி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த விஜயம் என்றாலே ஜெயம்தான். இந்த திருநாள் அன்று நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்களுமே சரி எந்த ஒரு தடையின்றி அது வெற்றி பெறும் என்றே நமக்கு சொல்லுகின்றன. இப்ப குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விஜயதசமி அன்று ஸ்கூல்ல போயிட்டு பசங்களை சேர்ப்போம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த தொழில் முடக்கம் நிறையவே இருக்கும். எவ்வளவு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட தொழில் முடக்கமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மேல மேல உயர முடியல, வேற பிசினஸ் எனக்கு செய்ய முடியல அப்படி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த திருநாள் என்று ஒரு பிள்ளையார் சுழி போட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளுமே சரியாயி நீங்க வாழ்க்கையில மேல மேல உயரத்துக்கு இந்த ஒரு விஜயதசமி திருநாள் ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஆகையால் இந்த விஜயதசமி திருநாளை நீங்கள் தவறவே விடாமல் அனைத்து வழிபாட்டு முறைகளும் செய்து இறைவனை வழிபாடு செய்து அம்பாளின் பரிபூர்ண அருளையும் பெற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.